டேய் ஓனர, என்ன இன்னைக்கு உங்க அப்பா முருகனை பார்த்து வந்துட்டு போயிட்டு அப்படியே மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் தான். இன்னும் சொல்லிக்க முடியல. முருகா அப்புறம் நல்ல வெள்ளா சட்டையை போட்டுட்டு ஒருத்த வருவான், அவன் தான் ஓனரு. உங்ககிட்ட வந்து அது இன்னும் ஏதாச்சும் புலம்போம், நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க சரிங்களா? அது சரியான கிறுக்கே முருகா. அப்படியா? வரட்டும் வரட்டும், என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். அப்பனே முருகா, சூரியவம்சம் படம் மாதிரி நாமளும் வண்டி வாங்கி பெரிய ஆள் ஆகலான்னு ஒரு ஆசையில் வண்டி வாங்கிட்டேன் முருகா. வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓட்டுற வாடகை வண்டி செலவுக்கும் டீசலுக்குமே சரியாக போயிடுது முருகா. நீ தான் முருகா வண்டி செலவு வைக்காம நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு அருள் புரியணும். யோ, அவன் உன்னைதாயா கூட சொல்றான். அவன் கிடைக்கிற சின்ன பையன், அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு அடிக்கடி செலவு வைக்கிறாங்கிறான், மைலேஜே கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறான். அம்மா தோரா ஜட்டு ஓட்டுறாரு, அப்படியே எடுத்தோன்னே 150 போவாரு, அதுக்கு மெதுவா போக மாட்டாரு. யோ பாவம், என்ன மனுஷன் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அட ஏன் முருகா, 7 பேர் போற இடத்துல 10 பேர் வந்து ஏறிக்காம மைலேஜ் நம்ம மயிர்லயா கிடைக்கும்? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? சாரி முருகா, கடுப்பேற்றலாம் மை லாட்.